ஹாய், நான் வெங்கடேஷ். நான் ஒரு மிட்லைஃப் அலைன்மெண்ட் கோச் as well as மேரிட்டல் ரிவர்சல் கோச். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் முன்னேறணும், ஒரு மேலான இடத்துக்கு போயிடணும், எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும்ன்ற ஆசை இருக்கும். ஆனால் அதற்கான தடைகளும் நிறைய இருக்கும். இந்த தடைகளை எப்படி தாண்டி போகிறது இல்லை தகர்த்துட்டு போகிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். தடைகளை ஜென்ரலாக 2 வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம். எக்ஸ்டர்னலாக நம்ம சுற்றி இருக்கக்கூடிய காரணங்களால் ஏற்படுகிற ஒரு தடைகள். அதில் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கரண்ட்டாக ஒரு ஜாபில் இருப்போம். அதை டிமாண்ட் பண்ணுற விஷயங்களாக இருக்கலாம். அதனால் நமக்கு இருக்கிற நேரமின்மையாக இருக்கலாம். நம்ம ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸாக இருக்கலாம். இல்லை நம்ம சுற்றி இருக்கவங்க கொடுக்குற நெகட்டிவான ஃபீட்பேக்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் உனக்கு எதுக்கு, இது வேண்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம தாண்டி வந்துடுறோம் அப்படின்னாலும், நமக்குள்ளேயே ஏற்படுகிற நெகட்டிவான இல்லை எதிர்மறையான எண்ணங்கள் அது எப்படி நம்மளை பாதிக்குது, அது எப்படி நம்ம கடந்து போகிறது, இதை பார்க்கலாம். நமக்குள்ள ஒரு நம்பிக்கை உருவாகுவதற்கு ஒரு பேசிக் இருக்குங்க. ஒரு எதிர்மறையான நம்பிக்கை உருவாகுதுன்னா அதுக்கு எதிர்மறையான எண்ணம், எதிர்மறையான உணர்ச்சிகள், எதிர்மறையான ஒரு கருத்து மோதல். நமக்குள்ளேயே நம்ம பற்றி ஒருத்தர் பாசிட்டிவாக நமக்குள்ளேயே கருத்து மோதல்கள் நடக்கும். நம்ம பாசிட்டிவாக நினச்சிட்ருப்போம். நம்ம முன்னாடி ஒருத்தன் இதெல்லாம் உனக்கு எதுக்கு, இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும், தராதரம் வேணும், உன்னால் முடியாது, எதுக்கு இதெல்லாம் செய்கிற அப்படின்னு பேசும்போது நம்மளுக்கு அது பேசுகிறதுக்கு பதில் பேசுகிறது கஷ்டமாக இருக்கும். அது நம்ம மனசாட்சின்னு நம்மளே சொல்லிக்குவோம். அதுக்கடுத்து இதனால் ஏற்படுகிற ஒரு எதிர்மறையான ஒரு நம்பிக்கை, நம்மளை கட்டுப்படுத்துகிற ஒரு நம்பிக்கை, கடைசியாக ஒரு நம்பிக்கைன்னு ஒன்று உருவாயிடும். இது நம்மளால் முடியாது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடுறப்போ நம்ம அந்த முயற்சியை கைவிட்டுருவோம். இதை பாசிட்டிவாக மாற்றுறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம எப்பயுமே ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் நமக்குள்ளே விதைச்சிக்கிறது நல்லது. எப்பவுமே பாசிட்டிவான காலையில் எந்திரிச்ச உடனேலேருந்து பாசிட்டிவாகவே நம்ம எல்லாமே பிலீவ் பண்ணோம், பாசிட்டிவாக நடக்கும்னு நினச்சோன்னாலே முதல்ல பாசிட்டிவாக எண்ணம் உருவாயிரும். அதனால் பாசிட்டிவான உணர்ச்சிகள் உருவாகும். இந்த கருத்து மோதல்களை நம்ம நமக்குள்ளே ஏற்படுகிற கருத்து மோதல்களை நம்மளால் எளிதாக கடந்து போயிட முடியும். இது 3ஐயும் செஞ்சிட்டோன்னா ஒரு நேர்மறையான ஒரு நம்பிக்கை, ஆக்கப்பூர்வமான ஒரு நம்பிக்கை உருவாயிடும். இந்த நம்பிக்கையை நம்ம கொண்டு வந்துட்டோம்னாலே இது செயல் வடிவத்துக்கு கொண்டு போகிறது ரொம்ப எளிது. அதனால் நம்மளோட முயற்சிகள் பாசிட்டிவான ஒரு நோக்கத்தோடு இருக்கும், அதுக்கான டைரெக்ஷனில் இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்மளால் சாதிக்க முடியும். ஸோ பேசிக்காக சொல்லணுன்னா பாசிட்டிவான எண்ண ஓட்டம் இல்லை பாசிட்டிவ் திங்கிங் இதை நம்ம வளர்த்துக்கிறது தான் முக்கியம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த வகையால் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால், ஃபீட்பேக்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.